ஹாய் லீடர்ஸ், வெரி குட் மார்னிங். என் பேர் பார்த்தீங்கன்னா தாசன். நான் வெஸ்டிஜியில் அசிஸ்டன்ட் பிரான்ச் டைரக்டர் அப்படிங்கிற லெவலில் இருக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களை எல்லாத்துக்குமே வந்துட்டு வெல்கம் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னாக்கி, நம்ம இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸ், அதுவும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம ஏன் பண்ணணும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு வரேன். நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்களே கேள்வி கேட்கணும். இந்த யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஐடி போட்டாங்க, ஜாயின் பண்ணோம், நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு இல்லாமல், இந்த ஒர்க்கை நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் இங்கே சக்ஸஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஓகேவா? நம்ம ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமல் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஐடி போட்டால் இதில் வேஸ்டிஜில் ஜாயின் பண்ணாக்கி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறத பண்ண முடியாது. நீங்கள் வந்துட்டு லைஃப் லாங் இதில் எடுத்து பண்ண முடியாது. ஓகேவா? என்றைக்கு ஒரு நாள் லெஃப்ட் ஆகி தான் போவீங்க. நீங்கள் இந்த ஒர்க்கை நம்ம ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டு அதனுடைய விடை கிடச்சி நீங்கள் அதுக்கு உணர்ந்து புரிந்து நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இங்கே சக்ஸஸ் அப்படிங்கிறத இங்கே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் நினைக்கலாம், பிரதர் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வெஸ்டேஜ் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கேட்டிங்கன்னாக்கி 4000க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இருக்க தான் செய்யுது. ஓகேவா? அதை நான் இதுக்கு பர்டிகுலராக எதுக்கு நான் வந்து வெஸ்டேஜ் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு பாருங்கள், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கி இது ஒரே ஒரு உதாரணம். இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது. மைவித்திரை ஆடு பார்த்தீங்கன்னாக்கி பல கோடி ரூபாயை சூட்டிட்டு மக்கள் எல்லாம் பல லட்சம் பேர் மக்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ அது பெரிய பிரச்சனையாகி டிவியில் பேப்பர்லாம் நியூஸ் வந்துச்சு. ஓகேவா? அந்த எந்த அளவுக்கு ஏமாற்றிருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கி அதர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? எப்படியும் வந்துட்டு குறைந்தபட்சம் ₹5,000லேருந்து 5,000, 10,000, 15,000 லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய கம்பெனியும் இருக்குது. ஓகேவா? 1,20,000 அந்த மாதிரி இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்த கம்பெனிகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஓகேவா? ஸோ அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணுங்கள், ஐடி போடுங்க, உள்ளே ஜாயின் பண்ணுங்கள், எந்த எதுவுமே பண்ண வேண்டாம், ஆள் சேர்க்க வேண்டாம், பொருள் விற்க வேண்டாம், அந்த மாதிரி சொல்லி தான் வந்துட்டு சேர்ப்பாங்க. அப்புறம் உள்ளே போன பிறகு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு அவங்க வந்து நம்மளை முட்டாளாக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது தான் வந்துட்டு அதர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஆனால் நம்மளுடைய வெஸ்டேஜ் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஓகேவா? 0% இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்ம ஒரு பைசா கூட முதலீடு இல்லாமல் நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸு கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அதர் நெட்வொர்க் மார்க்கெட்டில் வந்துட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. இந்த ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து துணிச்சலாக தைரியமாக இறங்கி பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள். நமக்கு காசு ஏதாவது கொடுத்துட்டு நம்ம அதில் ஒர்க் பண்ணால் தானே அந்த காசு இப்போ வருமோ வராதோன்னு பயந்து வேலை செய்யணும். நம்ம இதில் காசே போடலை, பணமே போடலை. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் பயந்து வேலை செய்யணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது ஏன் வந்துட்டு நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதுவும் வெஸ்டேஜ் பிஸ்னஸ் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கி, லே ஆஃப் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா இப்போ கட்டாய பணி நீக்கம். ஓகேவா? கட்டாய பணி நீக்கம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகே. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வருமானம் இல்லை, உற்பத்தி குறைவாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்துட்டு கட்டாய பணி நீக்கம் வந்துட்டு பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னாக்கி, கடந்த 2022 எடுத்த புள்ளி விவரம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பிக் டெக் லே ஆஃப் இன் 2022. ஓகேவா? எந்தெந்த நிறுவனங்கள்லாம் எத்தனை பேர் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, மீட்டா, அது ஃபேஸ்புக் நிறுவனம் பார்த்தீங்கன்னா 11,000 பேர், அமேசான் 10,000 பேர், கூகுள் 10,000 பேர், ட்விட்டர் 3,700, மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 2,800 பேர், நெட்ஃப்ளிக்ஸ் 450 பேர். ஓகேவா? 2022 ஒரே ஆண்டில் மட்டும் மிகப்பெரிய, இந்தியாவிலே மிகப்பெரிய நிறுவனம், உலகத்தில் மிகப்பெரிய நிறுவனம்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கி பல ஆயிரம் பேர்களை வந்துட்டு பணி நீக்கம் செஞ்சு தான் இருக்காங்க. ஸோ ஓகே, இது வந்து 2022. ஸோ இப்போ 2023 பார்த்தீங்கன்னாக்கி இதை விட அதிகம். ஓகேவா? மீட்டாவே மிஞ்சிருச்சு அமேசான் பார்த்தீங்கன்னாக்கி 10,000 இருந்தது, 27,150. ஓகேவா? மீட்டாவும் வந்துட்டு 21,000 பேரை வந்துட்டு பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் வந்து பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க கட்டாயம். இது வந்து நமக்கு போன வருஷம் 2023 பண்ணது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கட்டாய பணி நீக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நமக்கு வந்து எதிர்காலத்தில் வேலை இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே வந்துட்டு இயல்பாகவே தொத்திக்கிறது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், பிலிப்ஸ் நிறுவனம் பாருங்கள்,
4000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய நிறுவன முடிவு. இதுதான் வந்துட்டு அத்தியாவசியம் அனாவசியமான தேவையாக இருக்குது. இது எங்கே அவசியமான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் பணி நீக்கம் செய்வதற்கு காரணம் என்னன்னு அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம், செலவு குறைப்பு, செயற்கை நுண்ணறிவு, அதான் ஏஐ டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ அந்த ஏஐ டெக்னாலஜி உள்ளே வந்ததுனால ஸோ எல்லாருமே வந்து கட்டாய பணி நீக்கம் செய்ய ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்குது அந்த நிறுவனங்கள். ஓகேவா? ஏஐ டெக்னாலஜினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கி ஸோ நம்ம ரோபோட் மாதிரி தான். ஓகேவா? மனிதர்கள் செய்ய பல ஆயிரம் பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்துட்டு ஒரு ரோபோ வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு முடிக்கும். ஓகேவா? ஸோ அது எப்படி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி அந்த வேலைகள்லாம் செய்து முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஓகேவா? அந்த புரியாமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ஒரு வீடியோவாக இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். வணக்கம் மக்களே. மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியும் வேலை பார்த்துட்டு கிடைக்கிறவங்களும் பார்த்தவங்களும் வந்து இந்த மாதிரி பெட்ரோல் டேங்கில் கண்டெய்னர் இருக்கிற வேலை இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் வந்து வீடியோ தான் கட்டுச்சு. அப்போ எனக்கு தெரியலை. ஆனால் இப்போ நாங்கள் எடுத்து வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. என்ன ரீசன் கேட்கும்போது ரோபோட்டில் எல்லா வேலையும் சூப்பராக பண்ணியிருக்கு, எல்லாம் கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக முடிச்சிருக்கு, நீங்கள் இப்போ இன்னும் தேவையில்லைன்னு சொல்லி வீட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இதே நிலமை நான் கூட வரலாம். ஸோ இந்த தமிழ்நாட்டில் நிறைய பேர் பெட்ரோல் பங்கு வாழ்க்கையெல்லாம் கிடக்குறாங்க. வீட்டில் வந்து வருமானம் கொடுக்கும்போது மிஸ் பண்ணிடுறாங்க. கை காசு கிடைச்சா போகுது, ரெடி காசு கிடைச்சா போகுது, வேலைக்கு வராங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா ரோபோட்டுக்கெல்லாம் நம்மளை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏதாவது வீட்டில் வந்து வருமானம் கிடைக்கும்னு சொல்லி இயங்கிட்டு இருக்கோம். கிடைக்கும் போதே வாய்ப்பை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா ஓகே, நீங்கள் பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அதுவே மூடி திறந்து அதுவே போடுது. ஓகேவா? இந்த மாதிரி வந்து வெளிநாட்டில் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு வெளிநாட்டில் இருந்து நம்ம இங்கேருந்து பிழைக்க போய் அங்கே வேலை செய்த ஒருவர் தான் இந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னாக்கி குறைந்தது 4 பேர் 5 பேர் வந்து வேலையில் இருப்பாங்க. அந்த 4 பேர் வேலையும் வந்துட்டு இந்த ஒரு ரோபோட் மட்டும் உங்களுக்கு செய்யுது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ யோசிக்கலாம், இது வந்து வெளிநாட்டில் தானே வந்திருக்குது, நம்ம இந்தியாவில் வர்றதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும், ஸோ அது வரைக்கும் நான் சும்மா இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஓகேவா? நம்ம இந்தியாவில் வந்துருச்சு. ஓகேவா? நீங்களும் பாருங்கள். திருப்பூரில் உள்ள ஒரு உணவகத்தில் சர்வர்களுக்கு பதிலாக ரோபோ மூலம் உணவு விநியோகிக்கப்பட்டது வாடிக்கையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. வாடிக்கையாளர்கள் ஆர்டர் செய்யும் உணவை சமையலர்கள் ரோபோவில் வைத்து அது செல்ல வேண்டிய டேபிளை தேர்வு செய்தால் போதும். கேமரா மற்றும் சென்சார் கருவிகள் துணையோடு குறிப்பிட்ட அந்த டேபிளுக்கு செல்லும் வகையில் ரோபோ புரோகிராம் செய்யப்பட்டுள்ளது. பார்த்தீங்களா? ரோபோ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரில், அதாவது தமிழ்நாட்டில் நம்ம திருப்பூர்லேயே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதுவே வந்துட்டு உணவு சப்ளை பண்ணுது. அதுவே வந்துட்டு எல்லாமே கரெக்டாக அந்த ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சா போய் எந்த டேபிளுக்கு போகணுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கொண்டு போய் கொடுக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஹோட்டல்லையும் சர்வர்கள் பார்க்கறதுக்கும் ரோபோ அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேவா? ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. ஸோ அத்தனை பேர் வேலையும் இந்த ஒரு ரோபோட் மட்டும் செய்யும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட டெக்னாலஜி வந்துட்டு நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த டெக்னாலஜிலே பார்த்தீங்கன்னாக்கி நம்ம கிராமத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பல வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்து நடந்துகிட்டு இருக்குது. நம்மளுடைய நெல் நடுவதற்கும் அறுவடை பண்ணுவதற்கும் பார்த்திங்கன்னா மிஷின் வச்சு தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? நெல் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னாக்கி 10 வருஷத்துக்கு முன்னாடி நாற்று நடுவதற்கு வந்துட்டு பல ஆயிரம் பேர் வந்துட்டு போவாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு பல ஆயிரம் பேருக்கு வேலை இருக்கும். அதே மாதிரி அறுவடை பண்ணும்போதும் பல ஆயிரம் பேருக்கு வந்து அதில் வேலை இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வேலைகளெல்லாம் இந்த இயந்திரங்கள் மூலமாக செய்கிறதுனால அந்த மனிதர்களுக்கு வேலை அப்படிங்கிறது இல்லாமல் போய்விட்டது. ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொரு வேலையும் வந்துட்டு இயந்திரங்கள் மூலம் பயன்படுத்தி செய்கிறதுனால நம்மளுடைய லே ஆஃப் அப்படிங்கிறது நமக்கு மனிதர்களுடைய வேலை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? வருங்காலத்தில் இது கூடிக்கொண்டு போகும்போது நமக்கு வந்துட்டு இந்த பிஸ்னஸில் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் மட்டும்தான் வந்துட்டு நமக்கு வந்து ஒரே குறிக்கோளாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கி ஒரே இது நம்மளோட வெஸ்டீஜ் தான். ஓகேவா? வெஸ்டீஜ் கம்பெனி வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு நம்பகத்தன்மையாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்குது. ஓகேவா? ஒரு கம்பெனி இந்தியாவில் 20 வருஷம் தாக்கு பிடிச்சி இருக்குது அப்படின்னா அது மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி பொருள் தரமில்லாத கொடுத்து அந்த மாதிரி பண்ணியிருந்தாக்கி அந்த 20 வருஷம் ஒரு கம்பெனி தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது நீங்களே உங்களுடைய கவனத்தில் வச்சு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ இது எப்படி இங்கே இதில் எப்படி இவ்வளோ சம்பாதிக்க முடியும்?
இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சேலரியில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்கள் ஏதோ நினைக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், சித்தார்த் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவிலேயே வந்துட்டு வெஸ்டிஜில் வந்துட்டு பெரிய அளவில் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் கம்மியாக இல்லை. ஒரு ஒரு சிங்கிள் மந்தில் 1,16,00,000 ரூபா இவங்க வந்துட்டு இன்கம் எடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இன்கம் ப்ரூஃபோடு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இவங்க வந்துட்டு ஆவரேஜ் மந்த்லி இன்கம் வந்துட்டு 1,00,00,000 ரூபா. ஓகேவா? ஸோ இவங்க வந்துட்டு ஹையஸ்ட் இன்கம் பார்த்திங்கன்னாக்கி 1,64,00,000 ரூபா இவங்க வந்துட்டு எடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு இவங்களோட ஹையஸ்ட் வெஸ்டிஜில் வந்துட்டு ஹையஸ்ட் இன்கம் எடுத்த ஒரே நபர் வந்துட்டு நம்மளுடைய சித்தார்த் சிங் அவர்கள் தான். ஓகேவா? இவர் இப்போ வரைக்கும், இன்றைக்கி வரைக்கும், போன மாதம் வரைக்கும் வந்துட்டு ஆவரேஜாக 1,00,00,000 ரூபாய் வந்து வருமானம் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? நான் இதில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு நல்லா கவனிங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு அதர் நெட்வொர்க் அதர் பிஸ்னஸில், ஓகேவா, ஒரு 20 வருஷம் படித்து முடிச்சுட்டு 20-23 வயசில் இங்கே வந்து போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து சேலரியாக கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அது உங்களுடைய வேலை திறமையும் உங்களுடைய அறிவையும் பொறுத்து நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது, ஒரு 40 ஏஜ் நீங்கள் வரும்போது அந்த இன்கம் வந்து கூட்டிகிட்டே இருந்தது உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, குறிப்பிட்ட தொகை வந்தோடனே இன்கம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இதை தான் வந்து லிமிட்டு, இதுக்கு மேலே வந்துட்டு கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? இஷ்டம் இருந்தால் வேலை செய்யுங்க, இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தானே? ஸோ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு தூண்டில் சிக்கின மீன் மாதிரி தான் இருப்பீங்க. ஏன்னாக்கி உங்களுக்கு தெரிஞ்ச வேலை அந்த ஒரு வேலை தான். ஓகேவா? அந்த வேலையில் வந்துட்டு உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு சம்பளம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கரெக்டு தானே? ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வேலை நான் இத்தனை வருஷமாக 10-15-20 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வேலையை நான் விட்டுட்டு நம்ம இன்னைக்கு அடுத்து என்ன வேலைக்கு போய் எப்படி நான் இந்த அளவுக்குள்ள வருமானம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வேலைக்கு மனசார செய்யவும் முடியாமல், அதை விட்டு போகவும் முடியாமல் நீங்கள் அதிலே தான் இருப்பீங்க. அதுதான் உங்களோட லைஃபு. ஓகேவா? ஸோ அப்படி தான் வந்துட்டு வெளியே இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெஸ்டிஜ் நெட்வொர்க் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எந்த விதமான உச்ச வரம்பு சேலரி கிடையாது. ஓகேவா? நீ ஒர்க் பண்ணால் எந்த வயசில் ஒர்க் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்வளோ இன்கம்னாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அங்கே பார்த்தீங்களா 1,00,00,000 ரூபா இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அன்லிமிட்டட் இன்கம். ஓகேவா? ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க. நீ ஒரு 1,00,000 வந்துட்டியா அதோட உனக்கு ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்ட மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கு பிறகு நீ உழைச்சிக்கிட்டே இருந்தா, உன்னுடைய உழைப்பை நீ போட்டுகிட்டே இருந்தாக்கி நீ உனக்கு வந்து இன்கம் வந்து இங்கே கூட்டிகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து தி ஃபியூச்சர் இஸ் அன்லிமிட்டட் ஃபார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அண்ட் சூன் இஃப் வில் பி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பிஸ்னஸ் மெத்தட்ஸ் இன் தி வேர்ல்டு. ஓகேவா? உலகத்திலே வந்துட்டு மோஸ்ட் நம்பகத்தன்மையான ஒரு கம்பெனி எதுன்னு கேட்டீங்கன்னா அது நம்மளுடைய வெஸ்டிஜ் பிஸ்னஸ் தான். ஓகேவா? இதை நீங்கள் நன்கு உணர்ந்து அதை தெரிஞ்சு எதிர்காலத்தில் வந்துட்டு இந்த ஏஐ டெக்னாலஜி உள்ளே வந்து நமக்குடைய வேலை இல்லாமல் போகும் அப்படிங்கிற ஒரு நுண் அறிவை நீங்கள் வந்து இன்றைக்கி உணர்ந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்த விட்டு நீங்கள் போக மாட்டீங்க. ஓகேவா? அதுவும் உலகத்திலே வந்து நம்பகத்தன்மையான நம்பர் 1 குவாலிட்டியாக இருக்கிற நம்முடைய வெஸ்டிஜ் மார்க்கெட்டிங்கை விட்டு நீங்கள் போகவே மாட்டீங்க. ஓகேவா? இந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் இங்கே சக்ஸஸ் அப்படிங்கிறது நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் புரியாமல் நான் ஏன் பண்ணுறேன்னு தெரியாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒர்க்கை எடுத்து நீங்கள் பண்ணவே முடியாது. ஓகேவா? இது தான் 2026 நல்லா கேட்டுக்கோங்க. 2026 ஒரு மத்திய அமைச்சரே பேசியிருக்காங்க. ஓகேவா? 2026 பார்த்தீங்கன்னாக்கி மிகவும் வந்துட்டு இந்த மாதிரி தொழில்நுட்பம் தான் வந்துட்டு நாளடைவில் இருக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் வந்துட்டு பீக்கில் போகும் அப்படின்ட்டு ஒரு மத்திய அமைச்சரே ஓகே அனுராக் சிங் தாக்கூர் அவர் பேசியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் தான் இருக்குது. நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்க தான் போகிறீங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டிராஃபிக் ஜாம் ஆயிரும். இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இப்போ ஃப்ரீயாக இருக்குது. இப்போ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாக்கி இப்போ நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இன்னும் 2 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி எல்லாரும் இந்த பிஸ்னஸ் வரும்போது உங்களுக்கு வந்து டிராஃபிக் இருக்கும். அந்த டிராஃபிக் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து திணறணும். ஓகேவா? நீங்கள் கிடைச்ச இந்த வாய்ப்பு வந்துட்டு இன்றைக்கி கரெக்டாக இடத்துல யூஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் அப்படிங்கிறது எல்லாரும் முன்னாடி நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வந்திருக்கீங்க, நல்ல ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்க, நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கீழே இருக்கிறீங்க, நல்ல ஒரு தலைமையில் கீழே இருக்கீங்க. அதனால் வந்துட்டு அதை உணர்ந்து நீங்கள் இந்த பிஸ்னஸோட நம்பகத்தன்மை, பிஸ்னஸோட எல்லாத்தையும் நீங்கள் உணர்ந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக எளிதில் விரைவில் கிடைக்கும். ஓகேவா? எல்லாத்துக்கும் தேவை மிக பொறுமை. ஓகேவா? நம்ம உணர்ந்து நீங்கள் பண்ணுங்கள். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.